வெல்கம் வியூவர்ஸ். 2010 ஆஸ்திரேலியா. 18 வயதான ரெனே மார்ஸ்டன் தன்னுடைய பேரண்ட் மற்றும் தன்னுடைய 3 சிப்லிங்ஸ் கூட ஆஸ்திரேலியாவில் இருக்க சிட்னில வாழ்ந்துட்டு வராங்க. ரெனே ரொம்பவே ஜாலியான ஒரு நபர். அதிகமான நண்பர்களும் அவங்களுக்கு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, தன்னுடைய ஃபேமிலி கூடவுமே ரொம்பவே க்ளோஸா இருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய அம்மா தெரசா கூட ரொம்பவே க்ளோஸா இருப்பாங்க. தெரசாவிற்கு 19 வயது இருக்கும் பொழுதே ரெனே பிறந்துட்டாங்க. அப்படிங்கறதால ஒரு அம்மா பொண்ணு அப்படிங்கறத தாண்டி ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க. சோ தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையுமே ரினே தன்னுடைய அம்மா கிட்ட ஒண்ணு விடாம சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. அப்பதான் ரினேவுடைய வாழ்க்கையில ஒரு சோகமான விஷயம் நடக்குது. கடந்த 2 வருடங்களா ரினே லவ் பண்ணிட்டு இருந்த ரினேவுடைய பாய் ஃப்ரெண்ட் இவங்களை சீட் பண்ணிட்டு இருக்க விஷயம் ரினேவுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்ல, ரினே மேல அவருக்கு எந்த ஒரு கேருமே இல்ல அப்படிங்கிறது அவர் அனுப்புற மெசேஜஸ்ல இருந்து தெரிய வருது. இப்ப ரினே தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கன்ஃபர்ம் பண்றாங்க. நீ என்ன ஏமாத்திட்டியா, நீ என்ன சீட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா அவரோ இல்ல, நான் உன்னை சீட் பண்ணல, நான் உனக்கு உண்மையா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதை நம்பாத ரினே இல்ல, நான் உன் கூட பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனடியா பிரேக்கப் பண்றாங்க. என்னதான் ரினேவே பிரேக்கப் பண்ணாலுமே அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்துது. சோ தன்னுடைய அம்மா கிட்ட இதை ஷேர் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவுமே சரி கவலைப்படாத, எல்லாமே சரியாகிடும், உனக்கு பொருத்தமான ரைட் பர்சனை நீ சீக்கிரமா மீட் பண்ணுவ அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சில வாரங்களிலேயே ரெனே தன்னுடைய ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்தவங்களுடைய முகத்துல அவ்வளவு சந்தோஷம். இதை பார்த்த ரினேவுடைய அம்மா தெரசாவிற்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. சில வாரங்களாகவே ரொம்பவே டிப்ரெஷன்ல இருந்த தன்னுடைய பொண்ணு திடீர்னு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அதே நேரம் ரினேவுடைய இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு ரினே கிட்ட ஓடி போய் கேக்குறாங்க. அப்ப ரினே சொன்ன பதில் ஐ மெட் அனதர் கை அப்படின்னு, which means நான் இன்னைக்கு தான் இன்னொரு பையனை மீட் பண்ணேன், எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா ரினேவுடைய வாழ்க்கையில நடக்க போறது கண்டிப்பா எந்த ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையிலுமே நடக்க கூடாது. ஆக்சுவலா இந்த கதையை நான் பார்க்கும் பொழுது ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். இன்றைய தலைமுறைக்கு இந்த கேஸ் ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். அப்படி ரினேவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம எல்லாருமே மொபைல், இன்டர்நெட், சோசியல் மீடியா அப்படின்னு எல்லா நேரமும் டிஜிட்டல் உலகத்திலேயே மூழ்கி இருக்கோம். ஆனா அப்படி இல்லாம டிஜிட்டல் லைஃபுக்கும் ரியல் லைஃபுக்குமான பேலன்ஸை எப்படி மெயின்டைன் பண்றது, இதை சொல்ற புக் தான் தி ஆர்ட் ஆஃப் பிட்ஃபுல்னஸ். இதை நீங்க ஆடியோ ஃபார்மேட்ல கேட்கணும் அப்படின்னா குக்கு எஃப்எம்ல அவைலபிளா இருக்கு, கேளுங்க. இப்ப இருக்கிற இந்த இன்டர்நெட் உலகத்துக்கு ரொம்பவே தேவையான ஒண்ணு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ்க்கு ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். குக்கு எஃப்எம்ல இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஆடியோ புக் சம்மரிஸ் இருக்கு. தினமுமே புதுசா ஆட் பண்ணிட்டே வருவாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலயுமே நான் கேட்கிற புக்ஸை உங்களுக்குமே சஜஸ்ட் பண்றேன். T5T50 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணா வெறும் 49 ரூபாயில குக்கு எஃப்எம் நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கூப்பன் கோட் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது புக்ஸ் வேணும் அப்படினாலுமே ரிக்வெஸ்ட் லிங்க்கும் கீழே கொடுத்திருக்கேன். குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்தது. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துரும். அபிஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ரெனே
அன்னைக்கு இன்னொரு பையனை மீட் பண்ணதா சொல்றாங்க. சோ ரெனேவுடைய அம்மா ஓகே அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அது 23 வயதான பிரேடன் அப்படிங்கறதும் இங்க கிங் ஸ்கூல்ல தான் கிராஜுவேட் ஆயிருக்காரு. இது சிட்னிலேயே ரொம்பவே பெரிய ஆளுங்க படிக்கிற ஸ்கூல், ரொம்பவே பணக்கார பசங்க படிக்கிற ஸ்கூல். அது மட்டும் இல்ல அவருடைய அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேன், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. ஃபியூச்சர்ல பிரேடன் தான் அந்த கம்பெனியை பாத்துக்க போறாரு அப்படின்னு பிரேடனை பத்தி ரொம்பவே புகழ்ந்து தன்னுடைய அம்மா கிட்ட ரொம்பவே சந்தோஷமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தெரசாவிற்கு அப்ப தன்னுடைய பொண்ணு அட்லீஸ்ட் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்துட்டாலே அப்படின்னு சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ சரி ஓகே எப்படி நீ அந்த பையனை மீட் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ரெனி கெமிலா தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா அப்படின்னு சொல்றாங்க. இந்த கெமிலா ஜெய்டன் யார் அப்படின்னா ரெனேவுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்ல இந்த கெமிலாவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் பிரேடன் அப்படின்னும். ஆனா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாட்கள் எல்லாம் டேட் பண்ணல. அது மட்டும் இல்ல இப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ரெனேவிற்கு ரீசெண்டா நடந்த பிரேக்கப்பால ரெனே சோகமா இருந்ததை பார்த்துட்டு கெமிலா ரெனேவுக்கு மேட்ச் ஆன ஒரு பாய் ஃப்ரெண்டை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் தன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான பிரேடனே பெர்ஃபெக்டான மேட்சா இருக்கும் அப்படின்னு ரெனேவிற்கு பிரேடனை கெமிலா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரெனேவுடைய அம்மாவிற்கு கெமிலாவை ரொம்ப நல்லாவே தெரியும், வீட்டுக்கு பல முறை வந்திருக்காங்க. சோ கெமிலா தன்னுடைய பொண்ணுக்கு ரொம்ப நல்லதுதான் பண்ணுவா அப்படிங்கிறது தெரிஞ்சாலுமே ரெனேவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை இப்ப ரெனே தன்னுடைய பாய் ஃப்ரெண்டா டேட் பண்றது கண்டிப்பா குட் ஐடியா கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ தன்னுடைய பொண்ணு ரெனே கிட்ட இது உனக்கு ஓகேவா, உன்னோட ஃப்ரெண்டோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை நீ இப்போ பாய் ஃப்ரெண்டாக டேட் பண்ணுறது கண்டிப்பாக கரெக்டாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ கவலைப்படாத, கெமிலாக்கு நான் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லை இப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை, நீ இதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெனேவுடைய அம்மாவிற்கு இதில் கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தாலுமே அதை எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு சரி ஓகே பிரேடனுடைய ஃபோட்டோவை காமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெனே தன்னுடைய ஃபோன் எடுத்து இதுதான் பிரேடன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அந்த போட்டோல பிரேடன் ரொம்பவே ஹேண்ட்ஸமா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ஆனா அதே போட்டோல கெமிலா பிரேடனுடைய தோல்ல சாஞ்சிட்டு இருக்கிறதையும் பாக்குறாங்க. அது பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் பிரேடனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கிளியரா தெரியுது. சோ இத பார்த்த ரெனேவுடைய அம்மா இது கண்டிப்பா நல்லதில்ல, யாரோ ஒருத்தர் இதுல கண்டிப்பா ஹர்ட் ஆக போறீங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அடுத்த பல வாரங்களுக்கு பல மாதங்களுக்கு அப்படின்னு ரெனே மற்றும் பிரேடன் இரண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்க. ரெனே 24 மணி நேரமும் போனை தன்னுடைய கையில வச்சுட்டு பிரேடன் கூட பேசுறதையே வேலைய வச்சிருந்தாங்க. ரெண்டு பேருமே முதல் முறையா மீட் பண்ணலாம் அப்படின்னு பல நேரங்கள்ல பல முறை ட்ரை பண்றாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு வரும் பொழுது ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது. சோ ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசாமலேயே போன்லயே பேசிட்டு இருக்காங்க. இது அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. சொல்ல போனா போன்லயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இது எப்படி மாறுது அப்படின்னா ரெண்டு பேருக்குமே மீட் பண்றதை காட்டிலும் போன்ல பேசுறதே ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி மாறுது. ஸோ ரெண்டு பேருமே நேர்ல மீட் பண்றத ஆக்வர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க, போன்ல பேசுறதே ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ரெனே மற்றும் பிரேடனுக்கு இடையில் இருந்த இந்த டிஜிட்டல் ஒன்லி ரிலேஷன்ஷிப் அடுத்த ஒரு வருடத்திற்கு அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. ஆனா இது எல்லாமே 2012 ஜனவரி வரைக்கும் மட்டும்தான். ஏன் அப்படின்னா அப்பதான் ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. பிரேடன் ரொம்பவே பயங்கரமான ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல மாட்டிடுறாரு. அதிர்ஷ்டவசமா அவரு அந்த ஆக்சிடென்ட்ல உயிர் தப்பிச்சிடுறாரு. ஆனா அவருக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு வந்த அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான ரிச்சி அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போறாரு. விசாரணையில பிரேடன் தான் ரொம்பவே அஜாக்கிரதையா பைக்கை ரொம்பவே வேகமா ஓட்டிட்டு வந்தாரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ பிரேடன் மேல மேன்ஸ்லாட்டர் சார்ஜஸ் போடப்படுது. நம்ம சேனல் பார்க்குற மேக்சிமம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மேன்ஸ்லாட்டர் அப்படின்னா முன் கருதலின்றி செய்யப்படும் கொலை, அதாவது திட்டமிடாமல் செய்யப்படும் ஒரு கொலை. இந்த வழக்கின் அடிப்படையில் பிரேடனுக்கு 2 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்படுது. ரினேவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னதான் ரினேவுடைய அம்மா தெரசாவிற்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதிர்ச்சியாவும் சோகமாவும் இருந்தாலுமே ரினேவுடைய அம்மாவா அவங்களுக்கு ஒரு ஓரத்துல கொஞ்சம் ரிலீஃபா இருந்துச்சு. பிரேடனுக்கு சிறை தண்டனை அப்படிங்கறதால அடுத்த 2 வருடங்களுக்கு இவங்களால கான்டாக்ட் பண்ண முடியாது. சோ நம்ம பொண்ணு வேற யாராவது ஒரு நல்ல பையனை பார்த்து போகட்டும், அட்லீஸ்ட் அவளுக்கு மனசு மாறட்டும். இப்படி தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை லவ் பண்றதுக்கு எப்பவுமே போன்லயே பேசிட்டு இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வேற ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல
ரிலேஷன்ஷிப்ல நம்மளுடைய பொண்ணு போகட்டும் அப்படின்னு ஒரு அம்மாவா தன்னுடைய பொண்ணுக்கு நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆச்சரியப்படுற விதத்துல சிட்னில இருந்து 2 மணி நேரங்கள்ல டிராவல் பண்ணக்கூடிய தூரத்தில் இருக்க கோல்பர்ன் அப்படிங்கிற ஜெயிலுக்கு தன்னுடைய 2 வருட சிறை தண்டனையை அனுபவிக்க பிரேடன் அங்க டிரான்ஸ்பர் பண்ணனதுக்கு அப்புறமாவும் பிரேடனுடைய ஃபேமிலி எப்படியோ ஒரு போனை ஜெயிலுக்குள்ள ஸ்மகிள் பண்ணி பிரேடனுடைய கையில கொடுக்குறாங்க. சோ பிரேடன் மறுபடியுமே ரினேவிற்கு மெசேஜஸ் அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. வெளியே இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்பவும் பேசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வெளியவும் மீட் பண்ணல, இப்பவும் ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால மீட் பண்ண முடியாது. சோ வெளியே இருக்கிற மாதிரியே தான் இப்பவும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. ஆனா இத ரினேவுடைய ஃபேமிலி கொஞ்சம் கூட விரும்பல. இங்க பாரு, நீ கண்டிப்பா தப்பான பாதையில போயிட்டு இருக்க, இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தன்னுடைய ஃபேமிலி சொல்றத ரினே கொஞ்சம் கூட கேட்கல. ஏன் அப்படின்னா அவங்க அவ்வளோ லவ்ல இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இன்னுமே ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது. 2013 பிரேடன் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமாவே உடனே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. ரினேவும் அதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ஈபேல அவங்களுடைய மேரேஜுக்கு போட போற ட்ரெஸ் முதல் கொண்டு இப்பவே எடுத்து வச்சாங்க. அவங்களுடைய மேரேஜுக்கு கவர் பண்ற வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி அப்படின்னு கான்ட்ராக்ட் போட ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. அப்பதான் 2013 ஆகஸ்ட்ல, அதாவது பிரேடன் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கு அப்படிங்கிறப்ப சடனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. ரினேவுடைய அம்மாவான தெரசாவுடைய போனுக்கு பிரேடன் கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ரிசீவ் ஆகுது. இதுக்கு முன்னாடி பிரேடன் கிட்ட இருந்து இந்த மாதிரி எந்த ஒரு மெசேஜஸுமே ரிசீவ் ஆனதில்லை. ஆனா அன்னைக்கு தான் முதலா இந்த மெசேஜ் ரிசீவ் ஆகுது. யூடியூப் பாலிசி படி அந்த மெசேஜை நான் இங்க காமிக்க முடியாது. நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த மெசேஜ்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, உடனே உங்களுடைய பொண்ணு இப்ப எங்க இருக்கா அப்படின்னு போய் செக் பண்ணுங்க, அவ தன்னைத்தானே ஏதோ பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு ஒரு மெசேஜ் வருது. உடனடியா தெரசா தன்னுடைய பொண்ணுடைய ரூமுக்கு ஓடி போறாங்க. அங்க ரினே பெட்ல ரொம்பவே சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே தான் இவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. இப்ப இவங்க தன்னுடைய பொண்ணு கிட்ட, ஹே என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரினே, அம்மா நான் ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தெரசா தனக்கு வந்து அந்த மெசேஜை காட்டி, அப்ப இது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ரினே அந்த மெசேஜை பார்த்துட்டு பெருமூச்சு விட்டுட்டு, அம்மா எல்லாமே முடிஞ்சது, நாங்க பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. தெரசாவுக்கு தெரியும் தன்னுடைய மகளுக்கு இது ரொம்பவே கஷ்டமான ஒரு செய்தி அப்படின்னு. இதிலிருந்து மீள பல நாட்கள் ஆகும் அப்படின்னு. இருந்தாலுமே அட்லீஸ்ட் இப்போவாவது இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்தாலே அப்படின்னு அதுவே போதும், எனக்கு ஆரம்பத்திலிருந்தே இந்த ரிலேஷன்ஷிப்ல நீ இருக்கிறது எனக்கு பிடிக்கல, கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் தப்பா தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறாங்க. அது மட்டும் இல்ல, தன்னுடைய பொண்ணுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி 2 பேருமே ஹக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு அப்புறமா, ஓகேமா இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் வெளியே போற பிளான்ஸ் இருக்கு, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு எந்திரிச்சு ரெடி ஆக ஆரம்பிக்கிறாங்க. ரெனே ரெடி ஆகுறத அவங்க அம்மா பெட்ல உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ரெனே ரெடி ஆனதுமே தன்னுடைய அம்மாவை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போறாங்க. அப்படி ரினே வீட்டை விட்டு கிளம்பி போன கொஞ்ச நேரத்துல தெரசாவுடைய போனுக்கு ரினேவுடைய போன்ல இருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ரிசீவ் ஆகுது. தெரசா அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அகைன் அதை இங்க நான் காமிக்க முடியாது, டெலிகிராம்ல போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த மெசேஜ்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, அம்மா நான் உனக்கு தர்ற இந்த பெரிய கஷ்டத்துக்கு என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. இதுக்கப்புறமாவும் நிறைய அந்த மெசேஜ்ல எழுதி இருந்துச்சு. தெரசாவுடைய அம்மா அந்த மெசேஜை படிக்க முழுசா படிக்காம, இப்ப எதுக்கு இந்த மெசேஜ் அனுப்பியிருக்க அப்படின்னு உடனே ரினேவிற்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போன் ஃபுல்லா ரிங் போயிட்டு கட் ஆகுது. மறுபடியுமே ட்ரை பண்றாங்க. இப்பவுமே மறுபடியும் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. சரி ஓகே, இந்த பிரேக்கப்ல தான் இவ ரொம்பவே அப்செட்டா இருக்கா போல அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ தன்னுடைய பொண்ணுக்கு கால் மீ பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட்டுட்டு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியுமே ரினே கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல, காலுமே திரும்ப வரல. இப்பதான் அவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. உடனே ரினேவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கமீலாவுக்கு கால் பண்ணி, ரினே கிட்ட இன்னைக்கு பேசுனியா, பிகாஸ் நான் இப்ப கால் பண்ணா அவ எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கமீலா, எஸ் ரினே கிட்ட இருந்து எனக்கு ஸ்ட்ரேஞ்சா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துருந்துச்சு, அதுல ஐ லவ் யூ, சாரி அப்படின்னு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. உடனே 2 பேருக்குமே கண்டிப்பா ஏதோ சரியில்லை அப்படிங்கிறது தோணுது. சோ கெமிலா மற்றும் தெரசா 2 பேருமே மீட் பண்ணி ரினேவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ரினே எங்கெல்லாம் போவாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் இவங்க கார்ல போய் தேட ஆரம்பிக்கிறாங்க.
இப்படி பல மணி நேரங்கள் தேடுறாங்க. ஆனா எங்க தேடியுமே ரினேவை கண்டுபிடிக்க முடியல. சோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம மறுபடியுமே தெரசாவுடைய வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சேர்ல உட்கார்றாங்க. அப்ப தெரசாவுடைய ஹஸ்பண்ட் வராரு. ரினேவுடைய சிபிலிங்ஸும் வீட்டுல இருக்காங்க. சோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே பரபரப்பா ரினே எங்க போனா, அவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி ரினேவுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. டைம் அப்ப கரெக்டா இரவு 9:30 மணி இருக்கும். சடனா அவங்க வீட்டுடைய காலிங் பெல் அடிக்குது. எல்லாருக்குமே கண்டிப்பா அது ரினேவா தான் இருக்கும் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. உடனே ரொம்பவே ஆர்வமா போய் கதவை திறக்கிறாங்க. ஆனா அப்படி கதவை திறந்த அவங்க ஃபேமிலிக்கு அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா வெளியே நின்னுட்டு இருந்தது ஒரு போலீஸ் ஆபீசர். அப்படி வந்த அந்த போலீஸ் ஆபீசர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுடைய பொண்ணுக்கு சொந்தமான ஒரு கார் ரொம்ப நேரமா பார்க் பண்றதுக்கு அனுமதி இல்லாத ஒரு இடத்துல பார்க் ஆயிருக்கு. நாங்க அங்க சுத்தியுமே இந்த காருடைய ஓனர் எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம். ஆனா எங்கேயுமே இல்ல. சோ எதனால உங்களுடைய கார் அங்க இவ்வளவு நேரமா நின்னுட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரினேவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸ் கிட்ட ரினேவுடைய அம்மாவான தெரசா அந்த ஸ்ட்ரேஞ்ச் டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாத்தையுமே சொல்றாங்க. உடனே இவங்க எல்லாருமே ரினேவுடைய கார் நின்னுட்டு இருந்ததா சொல்லப்படுற அந்த இடத்துக்கு போறாங்க. ரினேவுடைய கார் நின்னுட்டு இருந்ததா சொல்லப்படுற அந்த இடம் ஒரு பெரிய மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதிக்கு அந்த பக்கம் கடல் தான் இருக்கு. ஆக்சுவலா அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். சோ அங்க எல்லா பக்கமுமே செக் பண்றாங்க. எங்க தேடியுமே ரினே கிடைக்கல. சோ சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல ரினே அந்த மலைப்பகுதியுடைய உயரமான இடத்துக்கு போறது தெரியுது. அதன் பிறகு அங்க ஒரு இடத்துல நின்னுட்டு போன்ல மெசேஜஸ் அனுப்புறதும், அதுக்கப்புறமா அந்த போனை மலைப்பகுதியில் இருந்து கடலுக்குள்ள தூக்கி வீசுறதும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆகி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்க இதை தாண்டி போக கூடாது அப்படின்னு போட்டிருந்த ஃபென்ஸ், அதாவது அந்த வேலியை தாண்டி அந்த மலைப்பகுதியுடைய ஓரத்துக்கு நடந்து போறது ரெக்கார்ட் ஆகி இருந்துச்சு. அப்படி நடந்து போன ரினே அதுக்கு பிறகு திரும்பவே இல்லை. எஸ், நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். ரினே இறந்து போயிருந்தாங்க. அவங்களுடைய உடல் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஆனா ரினேவுடைய இந்த முடிவு அவங்களுடைய ஃபேமிலிக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்துச்சு. எல்லாருமே மனம் நொறுங்கி போனாங்க. இதுக்கு கண்டிப்பா காரணம் ரினேவிற்கு பிரேடன் கூட ஏற்பட்ட பிரேக்கப்பா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரேடனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா பிரேடன் போனை எடுக்கவே இல்லை. சோ ரினேவுடைய ஃபேமிலி பிரேடன் இருக்கிற அந்த ஜெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லி, நீங்க அந்த கோல்பன் ஜெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு சொல்றீங்களா அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. சோ போலீஸும் கோல்பன் ஜெயிலுக்கு கான்டாக்ட் பண்ணி நாங்க பிரேடன் கிட்ட பேசணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஜெயில இருந்த ஆபீசர்ஸுமே ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, என்ன பேர் சொன்னீங்க, மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. போலீஸ் அவருடைய பெயர் பிரேடன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜெயில இருந்த போலீஸோ, யாரு பிரேடனா? அப்படி ஒரு நபர் எங்களுடைய ஜெயிலையே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இன்னும் சொல்ல போனா பிரேடன் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஆளே இல்ல, ஒரு ரியல் பர்சனே இல்ல. இதையெல்லாம் உருவாக்குனது, இத்தனை நாட்களா ரினே கூட பேசிட்டு இருந்தது, மெசேஜ் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே ரினேவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான கெமிலா தான். இதுதான் பிரேடனுடைய போட்டோ அப்படின்னு கெமிலா சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை ரினே தன்னுடைய அம்மாவான தெரசா கிட்ட காமிச்சாங்க இல்லையா, அந்த போட்டோல இருக்கிறதும் பிரேடன் கிடையாது. அது கெமிலா ரேண்டமா ஒரு பப்ல மீட் பண்ண அன்னோன் பர்சன் கிட்ட எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ. இவ்வளோ நாட்களா 2 வருடங்களா ரினேவுக்கு மெசேஜ் அனுப்பி பிரேடன் மாதிரி நடிச்சிட்டு இருந்தது எல்லாமே கெமிலா தான். ஏன் அப்படின்னா கெமிலா ரினேவை ஹை ஸ்கூல்ல தான் மீட் பண்ணாங்க. அப்படி மீட் பண்ணதுல இருந்தே கெமிலா ரினே மேல ரொம்பவே பொசசிவா இருந்திருக்கா. எப்பவுமே ரினே தன் கூட தான் பேசிட்டு இருக்கணும், தன்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கா. இது இன்னுமே ஒரு படி மேல போய் 2 வருடங்களுக்கு முன்னாடி ரினே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பையன் நல்லவன் கிடையாது, அவன் ஒரு சீட்டர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி ரினேவை நம்ப வச்சிருக்கா. தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான கெமிலா சொன்னதை நம்பி ரினேவும் அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா உடனே ரினேவை அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக பிரேடன் அப்படிங்கிற ஒரு ஃபேக் கேரக்டர் உருவாக்கி, அது என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு போய் சொல்லி அவருடைய நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லி பேச கொடுத்து ரினேவை பேச வச்சிருக்கா. ஆனா அப்படி ரினே நம்பி பேசிட்டு இருந்தது எல்லாமே
கெமிலா தான். அதனாலதான் ஆரம்பத்திலேயே நேர்ல மீட் பண்றத ரொம்ப சாமர்த்தியமா அவாய்ட் பண்ணிருக்கா. அதுக்கப்புறமா டோட்டலா நேர்ல மீட் பண்ணாமே இருந்திருக்காங்க. அதுவே பழகி போய் மெசேஜஸ்லயே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து 2 வருடங்களுக்கு அதை கண்டினியூ பண்ணிருக்காங்க. ரினேவை முட்டாளாக்கி இருக்கா. ரினேவும் அது ஒரு ரியல் பர்சன் தான் அப்படின்னும் அது தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னும் ரொம்பவே லவ் பண்ணிருக்காங்க, ரொம்ப நம்பி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஜூன் 2013, அதாவது ரினே இறப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி ரினேவிற்கு கெமிலா தன்னை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கிறது புரிய வருது. கெமிலா ரொம்பவே டாக்ஸிக்கா இருக்கா, என்ன ரொம்பவே கண்ட்ரோல் பண்றா, இனிமேல் கெமிலாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணிருக்கிறதா தன்னுடைய பாய் ஃப்ரெண்டான பிரேடனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க ரினே. ஆனா அந்த மெசேஜை படிக்கிறதே கெமிலா தான். சோ இந்த மெசேஜை பார்த்த கெமிலா ரொம்பவே பயங்கரமா கோவப்படுறா. இப்ப எப்படியாவது ரினேவை ரிவெஞ்ச் எடுக்கணும், பழி வாங்கியே ஆகணும், திரும்பவும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கு அவ கையில் எடுத்த ஆயுதம் தான் அவ உருவாக்கி வச்சிருக்கிற ஃபேக் கேரக்டரான ரினேவுடைய பாய் ஃப்ரெண்ட் பிரேடன் கூட பிரேக்கப் பண்றது. ஆகஸ்ட் 5, 2013, அதாவது ரினே கரெக்டா இறந்த அன்றைய நாள். டைம் இப்ப கரெக்டா மதியம் 1 மணி இருக்கும். ரினே தன்னுடைய ஆபீஸ்ல லஞ்ச் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டா அப்ப அவங்களுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல பிரேடன் நான் உன் கூட பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருந்திருக்கு. இதை பார்த்த ரினே உடனடியா ஷாக் ஆகுறாங்க. உடனே பிரேடனுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இன்னும் 2 மாதங்கள்ல தனக்கு பிரேடன் கூட மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சந்தோஷமா இருந்த அவங்களுக்கு இந்த மெசேஜை பார்த்து என்ன பண்றது அப்படின்னே தெரியல. பிரேடனுக்கு கால் பண்றாங்க. ஆனா பிரேடன் போன் எடுக்கல. அதுக்கப்புறமா பிரேடன் கிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே இல்ல. கரெக்டா மதியம் 2:30 மணிக்கு ரினே கோல்பென் ஜெயிலுக்கு கால் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது பின் நாட்கள்ல கண்டுபிடிக்கப்படுது. அவங்க யார்கிட்ட பேசினாங்க, அப்படி பேசினவங்க ரினே கிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் ரொம்பவே கிளியர், பிரேடன் அந்த ஜெயில இல்ல அப்படிங்கிறது ரினேவிற்கு தெரிய வந்திருக்கு. கொஞ்சம் ரினேவுடைய நிலைமையிலிருந்து நினைச்சு பாருங்க அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. அப்பதான் ரினே ரியலைஸ் பண்றாங்க பிரேடன் அப்படிங்கிற ஒருத்தனே ரியல் கிடையாது. இல்ல அப்படின்னா பிரேடன் நான் ஜெயில இருக்கேன் அப்படின்னு எவ்வளவு பெரிய பொய்ய தங்கிட்ட சொல்லி இருக்கணும், எவ்வளவு நாட்கள் நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்கான், நம்ம எவ்வளவு பெரிய ஏமாளியா இருந்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே மனம் உடைஞ்சு போறாங்க. அன்னைக்கு நைட்டு தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரினேவுடைய அம்மாவான தெரசாவிற்கு பிரேடன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அவங்களும் ஓடி வந்து என்னாச்சு உனக்கு எல்லாமே ஓகே தானா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா ரினேவிற்கு நம்ம எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கோம், எப்படி ஏமாந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கே ரொம்பவே கூச்சமா, ரொம்பவே அவமானமா கூனி குறுகி இருந்திருக்காங்க. ஈவன் தன்னுடைய அம்மா கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னாலுமே, தன்னுடைய அம்மாவை அவ்வளோ லவ் பண்றாங்க அப்படின்னாலுமே, தன்னுடைய லைஃப்ல நான் இப்படி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லவே இது ரொம்ப ரொம்ப அவமானமா தன்னுடைய லைஃபே முடிஞ்சு போயிருச்சு அப்படின்னு நினைச்சவங்க தன்னுடைய அம்மா கிட்ட இருந்து அதை மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு தன்னுடைய அம்மாவை கடைசியா ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு அந்த மலைக்கு போயிருக்காங்க. ரினே இறந்ததற்கு கெமிலா மேல எந்த ஒரு சார்ஜஸுமே போடப்படல. பிகாஸ் கேட் ஃபிஷிங் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியால ஒரு கிரைம் கிடையாது. கேட் ஃபிஷிங் அப்படின்னா ஆன்லைன்ல வேற ஒரு நபர் மாதிரி பேசி ஒரு நபரை ஏமாத்தி அவங்கள ரிலேஷன்ஷிப்ல இருக்க வைக்கிறது, இல்ல அவங்க கூட இன்டிமேட்டா இருக்கிறது. இதை தான் கெமிலா பண்ணிருக்கா அப்படின்னாலுமே இது ஆஸ்திரேலியால ஒரு கிரைமா கருதப்படாததால கெமிலா மேல எந்த ஒரு சார்ஜஸுமே போடப்படல. அது மட்டும் இல்ல, கெமிலா இதுக்கு தான் தான் பொறுப்பு, தான் தான் காரணம் அப்படின்னு ஒத்துக்கவே இல்லை. ரெனியுடைய ஃபேமிலி கிட்ட அப்பாலஜிஸ் கூட கேட்கல, மன்னிப்பு கூட கேட்கல. இன்றைய தலைமுறைக்கு இந்த கேஸ் ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பொறுத்த வரைக்குமே எல்லாமே ஆன்லைன் தான் அப்படிங்கிறப்ப ஆன்லைன்ல ரிலேஷன்ஷிப்பை தேடுறது தப்பு இல்லை. ஒன்ஸ் நீங்க லவ் பண்ண போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேர்ல மீட் பண்ணி பழக ஆரம்பிங்க. அப்படி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நேர்ல மீட் பண்ண போறப்பவும் தனியா போகாதீங்க, உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை கூட கூட்டிட்டு போங்க. ஆல்சோ அது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல மீட் பண்ணுங்க. அந்த நபர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட்டான இடத்துக்கு போகாதீங்க. பிகாஸ் அந்த மாதிரி கேசஸ் நம்ம சேனல்ல நிறையவே போட்டிருக்கோம். நம்ம SDIக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.
நேர்ல மீட் பண்ணாதான் அவங்களுடைய ரியல் கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். சொல்ல போனா அது பொண்ணா இல்ல பையனா அப்படிங்கிறதே அப்பதான் தெரிய வரும். ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ரினேவை நினைச்சு என்ன ஃபீல் ஆச்சு? எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இப்பவுமே நிறைய பேர் ரினே மாதிரி ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அது எல்லாத்துக்குமே ரினே பண்ண மாதிரி அது ஒரு முடிவு கிடையாது. ஒன்னு இல்ல அப்படிங்கிறப்ப இன்னொன்னு பெட்டரா கிடைக்கும். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா அப்படின்னு போயிட்டே இருங்க. எஸ், கஷ்டமா தான் இருக்கும். அப்படி பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா தனியா இருக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களை பிஸியா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அந்த பிரேக்கப்ல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். கொஞ்சம் நாட்கள் கழிச்சு பின்னாடி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாமா கவலைப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.